இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் அல்ல, நாம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இந்த பூமியில் இருப்போம், பின்பு மறைந்து போகிறோம் என்பது நிச்சயமாய் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நான் சில நபர்களையும் சில வழிகளையும் பார்க்கும்போது சிலர் சொல்வது, ஏது சபைக்கு போனால் பரலோகம் போகலாம். சிலர் சொல்வது, ஏது சபைக்கு போனால் என் பிரச்சனைகள் தீரும். இன்னும் ஏது சபைக்கு போனால் என் கடன் தீரும். இப்படி எல்லாமே மக்கள் அலைமோதி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். 3 வகை கூட்டம். ஒன்று, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஓடுகிற கூட்டம். இன்னொன்று, சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஓடுற ஒரு கூட்டம். இன்னொன்று, என் கடன் பாரம் தீர வேண்டும் என்று. இந்த 3 கூட்டத்தை நமக்கு பார்க்க முடியும். சரியா? இந்த 3 கூட்டமும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆராதித்தால் பரலோகத்து போகலாம் என்று நினைக்கிறாங்க சிலர். ஒரு ஜெபித்தால் பரலோகத்து போகலாம் என்று நினைப்பவர் உண்டு. உபவாசம் பண்ணினால் பரலோகத்துக்கு போகலாம் என்று நினைப்பவர்கள் உண்டு. நல்ல பெரிய ஒரு போதகர்களுக்கிட்ட போய் இருந்தால் பரலோகத்து போகலாம் என்று நினைப்பவர்கள் உண்டு. லட்சங்களும் கோடிகளையும் காணிக்கையை கொடுத்தால் போகலாம் என்று நினைப்பவர்கள் உண்டு. நல்ல பாடலை கேட்டால் போதும் போகலாம் என்று சொல்லி நினைக்கிறவர் உண்டு. சிலருக்கு நல்ல பாடலை ரசித்து கேட்கணும். இந்த ஒரு சினிமாவில் பாடுறது போல பாடலை நல்லா ரசித்து கேட்ட சொல்லுவாங்க, சூப்பர் பாட்டு, மில்லியன் கணக்கான ஆட்கள் பார்த்துருவாங்க. அதை மாதிரி தான் ஏதோ ஒரு கெட்டுக்கதை அழிச்சு விட்டா மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் பைபிளில் சகோதரனே சகோதரியே, இது எல்லாம் கிறிஸ்துவோடு நடக்க ஒரு வழியாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க, நல்லா புரிஞ்சிடுங்க, ஏமாந்து போகாதீங்க. நம்ம வசனத்தில் சிந்திப்போம். அல்லேலூயா, ஆமென். ஒன்றும் வசனத்தை விட்டு போகணும், வசனத்தை சிந்திச்சு பார்ப்போம். மீண்டும் சொல்கிறேன், அநேகருக்கு கடன் தீரணும், அநேகருக்கு சமாதானமாக இருக்கணும், சிலருக்கு பரலோகம் போகணும். இந்த 3 வித கூட்டத்தை நான் பார்க்க முடியும். இவர்கள் தேடுகிறது, அங்கே பரலோகத்துக்கு கொண்டு போகிற திருச்சபை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. கடன் தீர்ப்பதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காணிக்கை கொடுத்தா என்ன, உபவாசித்தா என்ன, ஜெபித்தா என்ன, நல்ல ஆராதனை உள்ள இடம் என்ன, நல்ல பாடல் உள்ள இடம் என்ன என்று சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமையானால் மக்கள் மகிழ்ச்சியோட ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி அகம் போகிறது. ஆனால் இயேசு இது கொண்டும் அழைக்கவில்லை. நீங்கள் செய்கிற சம்பிரதாயம் எல்லாம் இயேசுவோடு நடக்கிறது. எப்படின்னு சொன்னால், அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் ஆராதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் உபவாசம் பண்ணுகிறதையும் காணிக்கை கொடுக்கிறதையும் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி தான் அவருக்கு. ஆனால் பரலோகம் போக முடியாது ஐயா. என்ன, பரலோகம் போக முடியாது. வேதத்தை தியானிக்க போகிறோம். இன்னும் சிலவங்க ஏசி சபையை தேடுறவங்க உண்டு. சரியா? ஏசி சபையை தேடுறவங்க உண்டு. இன்னும் சிலர் வந்து கஷ்டப்படாமல் வாழ்வதற்குள்ள சில சபையை தெரிந்தெடுப்பது உண்டு. இது என்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஐயும் 10ஐயும் படிச்சு பாருங்க. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளை ஒன்று நிறுத்தி. அல்லேலூயா, ஆமென்.
நீங்கள் ஆராதிக்கலாம், நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், உயர்ந்த சபையை தேடலாம், நீங்கள் உபவாசம் இருக்கலாம். இது எல்லாமே உங்க மனசாட்சியை ஒரு நாள் அது பூரணப்படுத்துறான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் சரிதான். அந்த கூடாரம் அன்னைக்கு உள்ள கூடாரம் தான் இன்னைக்கு சபையா இருக்கும். அன்னைக்கு கூடாரம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு மூன்றுமே ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று நமக்குள்ளே அடங்கி விட்டது. புரிஞ்சுடுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கிற நீங்கள் காணிக்கை கொடுத்தாலோ, தசமம் கொடுத்தாலோ, நீங்கள் ஆராதித்தாலோ, எதை செய்தாலும் பக்தன் அழகா எழுதிக்க அவங்க மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அல்லேலூயா. ஏன் படிங்க. இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித சானங்களும், இது சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளை அல்லாமல் வேறல்ல. இந்த ஆராதனையும் பலிகளும் நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களும் பரலோகத்துக்கு போக ஆகவில்லை. இது சரீரத்தை பேணுகிறதா இருக்குது. ஆமென். பிரைஸ் எல்லாம் சரிதானா? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இது ஒன்றும் பூரணமாகவில்லை. இது என்றும் பூரணப்படவும் இல்லை. இது ஆகாரம் சாப்பிடுவதற்கும் இந்த சரீரத்தை பேணுவதற்குமே தவிர ஒரு பலனும் கிடையாது. நான் உங்களை எப்படி ஏமாத்தனேன்? ஹல்லேலூயா. நமக்கு 2 சினிமா பாட்டு பாடணும், அப்படியே போயிடலான்னு நினைக்கிறீங்க. போக முடியாது பிள்ளைகளை. என்னால ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியவில்லை. என் மனசுல ஏதோ இன்னும் இருக்குது அவர் திருப்திப்படுத்துவதற்கு. என்னால என் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் திருப்திப்படுத்துகிறேன், 2 நாள் திருப்திப்படுத்த முடியவில்லை. எத்தனை முயற்சி பண்ணினாலும், எத்தனை ஏழைக்கு கொடுத்தாலும், எத்தனை இரக்கத்தை காணிப்பாலும் அது ஒன்றும் அவரை பூரணப்படுத்த முடியவில்லை. கைசலாம். அப்படி சபைக்கு நான் சொல்லுகிறேன், தெளிவுள்ள பிள்ளைகளா இருங்க, தெளிவா இருங்க, தப்பா எண்ணாதீங்க. அவருக்கு அப்படி ஒன்றும் ஒரு பாத்திரம் தேவையில்லை. வசனத்தை நாம் சிந்திக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது வேதத்தில் அவர் ஆண்டவராய் கர்த்தர் சில வழிகளை காண்பிக்கிறார். மத்தேயு புஸ்தகம் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 21 சொல்லுங்க பாருங்க. பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அங்கே பிரவேசிப்பதில்லை. 1 பிதான்னு சொல்லுகிறான், 2 என்னை நோக்கின்னு சொல்லுகிறான். புரிஞ்சுடுங்க. அல்லேலூயா. விளக்கங்களை புரிய. 1 பிதான்னு சொல்லிவிட்டு திருப்பி என்னை நோக்கி என்று சொல்லுகிறான். ஆமே. தூங்கலாம் கொஞ்சம் கவனிங்க. என்னைக்கும் தூக்கம் நல்லதல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் விழிப்புணர்வு, கொஞ்சம் கவனித்து கேட்டா சத்தியம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன என்பதை இந்த பூமியிலே ஒரு மோசேக்கோ எலியாவுக்கோ ஆபிரகாமுக்கோ யாரும் பிதாவின் சித்தம் செய்ய முடியவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி தானே பிதாவாய் இருந்தவர் குமாரனாய் இறங்கி வந்து பிதாவின் சித்தம் என்னவென்று சொல்லி சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன? குமாரன் மரிப்பதுதான் பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? குமாரன் சிலுவையிலே அறைகிறதான் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? அந்த மாம்ச சரீரத்தில் பாடுகளும் வேதனைகளும் சரீரத்தில் அனுபவிப்பதுதான் தகப்பனுடைய சித்தம். அது தன் சரீரத்தில் நிறைவேற்றி தேவனை பிரியப்படுத்த வைத்தார். அதற்குத்தான் உங்க சரீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ சித்தத்தை செய்யும்படியாக உன் சரீரத்தை ஆவி ஆத்துமோடு ஒப்புக் கொடுத்து இந்த சரீரத்தை கொலை செய்ய ஒப்புக் கொடுப்பாயானால் அது புத்தி உள்ள ஆராதனையை மாறும். அது சாத்தான் தொட முடியாது. உங்க வீடுகளுக்கெல்லாம் நான் வந்து கூட்டம் போடுறேன். உங்கள் வீடுகளில் வந்தால் எல்லா வெளிப்பாடையும் சொல்லி கொடுக்குறேன்.
ஆனால் உங்களுக்கு இன்னும் புரியவில்லையே. எந்த வீட்டு கூட்டம் அழைத்தாலும் அந்த வீட்டுள்ள என்ன பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் போகிறேன். எல்லா தீர்க்க தரிசனமாய் சொல்லி புரிய வைத்து தான் போகிறேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் புரியல. இலவசமாய் ஒன்றும் கிடைக்காத ஐயா. அவர் தருகிறதெல்லாம் அந்த சரீரத்தை பேணுவதற்கு கொஞ்சம் மட்டன், சிக்கன், மீன், கொஞ்சம் ரைஸ், இதெல்லாம் சரீரத்தை பேணலாமே தவிர இது இயேசுவோடு போக முடியாது. நீங்கள் இயேசுவோடு போக வேண்டும் என்று சொல்லி இதை வைத்திருக்கிறாங்க பூமியில். நீங்கள் சாப்பிட்டு புசித்து இந்த கூடாரத்தில் தவித்திருந்து, இந்த கூடாரத்துக்குள்ள தவித்திருந்தா அதை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடி பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் ஆராதனை, பிதாவின் சித்தம் ஜெபம், பிதாவின் சித்தம் காணிக்கை கொடுப்பது, பிதாவின் சித்தம். அது எங்களுக்கல்ல, ஏழைகள் சாப்பிடும்படி. பிதாவின் சித்தம் எல்லாம் சரிதான், அதை சபை செய்து கொண்டிருக்கிறோம். இதனால வந்து போக முடியாது. ஆனபடி தன்னுடைய குமாரனாய் இயேசுவை தான் குமாரனாய் அடிமையின் கோலம் எடுத்து குமாரனாய் பிறந்து 33 வயது வரை நடந்து எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய பாடை முறித்து ஒரு புதிய பாட அனுபவத்தை திருச்சபைக்கு காண்பித்து சொல்லுகிறார். நீங்கள் என்னோடு நடையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஏற்ற காலம் வரும்போது, இந்த மாம்சத்தை விட்டு ஒரு புதிய மனுஷனாய் வாழ வேண்டிய ஒரு காலம் வரும்போது, நீங்கள் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே வேண்டாம் என்று வைத்து இந்த சரீரத்தை எப்போது கொலை செய்வதற்கு நேராக நீங்கள் கொடுப்பீங்களோ அப்போது மனுஷகுமாரன் உங்கள் மேல பிரியப்படுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் இளைஞனாயிருந்தோம், இளைஞனை போல சிந்தித்தோம். பிள்ளைகளாயிருந்தோம், பிள்ளைகளை போல சபைக்கு போனோம். குழந்தைகளை போல திருச்சபைக்கு போய் ஒரு போதகருக்கு முன்பு இருந்து ஏதோ ஒன்று பேசுவார், நாம் கைதட்டி வந்து விட்டோம். போதகர் பெரிய போதகனாய் பேசும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று விழுந்து கிடைத்ததை போல தோன்றிக் கொண்டிருந்தது. டிவியில் வரும்போது எல்லாம் உங்களுக்கு நிறைவாய் வந்து கொண்டிருந்தது. இதிலே நீங்கள் சந்தோஷமாய் சமாதானம் இருக்க பார்க்கிறீங்க. இது ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இயேசுவோடு ஓரளவு நடக்கிற மனுஷன். என் மனைவியோடு கேட்டா தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும், ஓரளவு நடக்கிற மனுஷன். சாட்சி இல்லாம ஒன்றும் கண்டுகொள்ள முடியாது. நான் எப்படி ஆண்டவர் நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு அவரை பூரணப்படுத்த முடியவில்லை. எங்கேயோ ஒரு குறை இருக்கிறது. எங்கே ஒரு குறை இருக்கிறது. நம்முடைய சில சகோதரர்கள் பணம் வந்தாதான் இயேசு, சில தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் இயேசு, சில சகோதரர் இன்னுமாகவே அவர்கள் விரும்புகிற நன்மை இல்லாவிட்டால் இயேசுவில்லை. இப்படி எல்லாம் தப்பு தப்பா கால்குலேஷன் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கொன்னும் இயேசு உங்களை பெற்று போடவில்லை. ஏற்ற காலமாகும் போது நீங்கள் அவருடைய சாயலாக மாறுவதற்குத்தான் இயேசு இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதுக்குத்தான் மனுஷகுமார் என்று சொல்லி ஒருவரை உருவாக்கி, அவர் உருவாகி பூமியிலே வந்து பிதாவின் சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனபடி நீங்களும் பிதாவின் சித்தம் என்னவென்று சொல்லி அறிந்து கொண்டு ஒரு ஏஜான பின்பு ஒரு எல்லைகள் கடந்து போகும்போது, ஆண்டவரே இந்த சரீரத்தை உமக்காக பலி செலுத்துகிறேன், என்னை அலங்கரிப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை, நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், இது எல்லாம் செய்தாலும் என் இருதயம் பூரணப்படுத்த முடியவில்லை. உம்மை பூரணப்படுத்தும்படி என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கு ஒரு ஜீவ பலியை ஒப்புக் கொடுத்து நான் இன்று முதல் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தான். அந்த ஆத்மாவை தேவன் பிரியப்படுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் தேவனை பிரியப்படுத்துறேன், கரெக்ட், அவர் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கும் சொல்ல முடியாது ஐயா. ஆமே ஆமே. ஆட்டுக்கூட்டம் ஒன்றும் தெரியாம பன்னிக்கூட்டமா பெய் சபையெல்லாம் சீரழிஞ்சு கொண்டு இருப்பு. சத்தியம் பேசாம சத்தியம் கெட்டு போய் மயக்கு மருந்து கொடுக்கிற மாதிரி சபைகள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்ற காலம். பிதாவின் சித்தம் செய்வதற்காக நீங்கள் உள்ள இடத்தில் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த பிதாவின் சித்தத்தை நீ செய்யும் போது தான் நீ கண்ணீர் தாரதாரைய தனித்து ஓடிக்கொண்டே இருக்கும். ரூமரையில் கண்ணீர் சொட்டு சொட்டாய் விழுது கொண்டிருக்கும்.
பிதாவை திருப்திப்படுத்துவதற்கு உயிரை கொடுத்தால் திருப்திப்படுத்துவதற்காக நீ பாடுபடுவாய், பரலோக ராஜ்யம் உனக்கு அங்கே எழுதப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அந்த வசனத்தின்படி நடந்து கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மெசேஜ் எல்லாம் கஷ்டமா இருக்கா? எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு? இல்லை எத்தனை பேர் பிரியமா இருக்கு? சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு நிறைய ஜாலியாக பேச ஆசை உண்டு, ஆனால் கர்த்தர் என்ன கொண்டு போடுவார். ஆமே. பைசலாம் சிரிப்பிக்க ஆசை உண்டு இல்லையா? நிறைய சிரிப்பிக்கலாம், அது ஒன்றும் பலன் கிடையாது. ஆமே. சிலவங்களை அதுதான் வேணும், பைசலாம் அது ஒன்றும் ஆகாது சபையில். ஏன்னா ரெண்டாவது ஒரு ஊமையை சொல்லுகிறா. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 படிச்சு பாருங்க. லூக்கா 9:23. பின்பு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். எங்க பயங்கரமா ஒரு போடுகிறார். அல்லேலூயா. ஆமே. சபைக்கு நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இயேசு இரண்டாவதாக ஒரு ஊமை சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து. ஆமே. பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன செய்யணுமா? ஒருவன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறவன், பிதாவின் சித்தத்தை செய்ய விரும்புகிறவன், தன்னைத்தானே உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு வெறுப்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இங்கத்தான் சாத்தான் கிரியை செய்ய போறான். எப்படி எனில், நீங்கள் உங்களை வெறுக்காமல் ஊழியம் செய்தால் ஒரு பக்கமாய் பிசாசும் இன்னொரு பக்கமாய் இயேசுவுக்கும் ஊழியம் செய்வோம். இரண்டு எஜமானுக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நாம் முற்றிலுமாய் நம்முடைய வஸ்திரம், நம்முடைய அழகு, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் பிரமாண்டமானதை முழுவதும் வெறுத்து, மோசே வெறுத்ததை போல வெறுக்க வேண்டும். இதை நாளுக்கு நாள் வெறுத்து, நாளுக்கு நாள் நம்ம சரீரத்தை வெறுத்து என்ன செய்யணுமா? பின்பு சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. அப்போது சாத்தானுக்கு தெரியும், இவன் தன்னை வெறுத்ததினாலே அவன் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறதுனாலே சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். இவன் பரலோகத்துக்கு போக வேண்டிய பாத்திரம், இவனை யாரும் தொட முடியாது என்று சொல்லி சாத்தான் மின்னலை போல உனக்கு முன்ன விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தன்னை வெறுக்காதபடி இந்த மாம்சத்தை பேணுகிற சகல ஆகாரத்தை சாப்பிட்டு புசித்து தேனும் பாலும் குடித்து திரவியங்களை குடித்து இன்னும் ஒயினா சில ஒயின் முகக்கலைக்காக, சரீர புஷ்டிக்காக இந்த சரீரத்தை ஒடுக்கி கொள்ள சொல்லுகிறான். இந்த சரீரத்தை அழிக்க சொல்லுகிறான். இந்த சரீரத்தை வெறுக்க சொல்லுகிறான். இது மண்ணுக்கு போற சரீரம், இது ஆகாது என்று சொல்லுகிறான். அதனால சாப்பிடாம இருக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்க சாப்பிட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமே. போதனை தப்பா நினைச்சிடக்கூடாது. ஆனா விலையேறப்பட்ட ஆகாரத்தை குடித்து முகக்கலையோடு 100 வயசு வரை வாழ பார்க்கிறாங்க. அது பாவம். அல்லேலூயா. எப்போது கலப்பை மேல கை வைக்கிறாங்களோ முதல்ல வெறுக்கிறது என்னத்தான்? தன்னை வெறுக்க தொடங்க வேண்டும். தன்னை வெறுத்து விட்டு என் குடும்பத்தின் சிலுவை எடுத்துக்கொண்டு மனைவியை தள்ளுவதற்கல்ல, பிள்ளைகளை தள்ளுவதற்கல்ல, அப்படியான சோம்பேறி கிறிஸ்தவன், சோம்பேறி ஊழியக்காரன் அப்படி அல்ல. அவர்களை சுமந்து கொண்டு, ஒரு பக்கமாய் சுமந்து கொண்டு ஆண்டுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நாம சொல்லுவோம், ஆண்டவரே உம்ம சிலுவை எடுத்த எனக்கு நேரம் இல்லை, என்னை வெறுக்குவதற்கு எனக்கு சரியாகாது. இந்த ரெண்டு காரியம் முடித்து தான் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு போகணும். முடியுமா? அல்லேலூயா. அதை நீங்கள் சரியாய் அந்த சிலுவை எடுக்க வந்தது உண்மைதான், சுவிசேஷம் சொல்ல வந்தது உண்மைதான், வீடு சந்திக்க வந்தது உண்மைதான், எல்லாமே உண்மைதான். வசனத்தின் அடியாளம் இல்லாமல் ஏதோ என்று சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தாதபடி ஓடி போறீங்க. அங்கத்தான் போய் சொல்ல போறீங்க. உங்களை ஆயத்தப்படுத்தாதபடி, உங்களை சிலுவையில அறையாதபடி நீங்க போய் அங்கே போய் சொல்லுறீங்க, நாங்கள் சிலுவை எடுத்திருக்கிறோம், நீ சபைக்கு வர வேண்டும்.
நாங்கள் சிலுவை எடுத்திருக்கிறோம், நாங்கள் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம், ஆனபடி நீங்கள் திருச்சபைக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அவங்க ஒரு கேள்வி கேட்ட உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்னு சொன்ன, எந்த சாட்சியா நீ இருக்கிற? கர்த்தருடைய சிலுவை எடுப்பதற்கு நீ என்ன சாட்சியா இருக்கிற? கர்த்தருடைய சிலுவை எந்த சாட்சி மூலம் எடுத்துக் கொண்டிருக்கிற? உன் வீட்டை நடத்த தெரியவில்லை, குடும்பத்தை நடத்த தெரியவில்லை, உன்னை வெறுக்க தெரியவில்லை. இப்பொழுதும் வாயாடி எப்படி நீ சிலுவை எடுக்கலாம்? அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுங்க? ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போன்னு சொன்னா உன்னை வெறுத்துத்தான் ஆகணும். பரலோகத்துக்கு போன்னு சொன்னா குடும்பத்தை சுமந்துத்தான் ஆகணும். பரலோகத்துக்கு போன்னு சொன்னா ஆண்டுடைய சிலுவை சுமந்துத்தான் ஆக வேண்டும். சில சகோதரர்களை பார்க்க, திருமணமான பின்பு மனைவியை அவரை காண முடியல. என்ன ஓய்? உன் வீட்டுக்கு வருகிற மனைவி உன் வீட்டில் உள்ள சகல ரகசியம் அறிந்து உன் வீட்டில் நிலைநிற்காவிட்டால் எப்படி அடுத்து பிழைக்க போறா? என்ன சுரேஷ்? உன் வீட்டில் அம்மா எப்படி, சிஸ்டர் எப்படி, தகப்பன் எப்படி, உன் வீடு எப்படி என்று சொல்லி ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி வருகிற வீட்டில் அமர்ந்திருந்து கனி கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளாவிட்டா எப்படி நிலைத்திருக்க முடியும்னு கேட்கிறேன். கல்யாணம் சொன்ன விளையாட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையாய் புருஷனை நேசிக்க ஒரு பெண் ஒரு நாளும் போக மாட்டாள். கிறிஸ்துவிடத்திலே அடிபணிந்து கிடக்கிறது போல தன் புருஷனிடத்திலே அடிபணிந்து கிடக்கிறதான் பெண்மணி என்று அறிந்து கொள்ள வேண்டும். வேதனை, கஷ்டங்கள், நஷ்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எது வந்தாலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு முன்பே கடந்து கர்த்தரை ருசி பார்க்கிற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சிந்தித்து பாருங்க ஐயா. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க நான் சொல்லுகிறேன். கஷ்டமா இருக்குது. ஆமே. அதுல தான் தேவன் பிரியப்படுகிறான். அதுல தான் அந்த பெண்மணியோட அன்பு வைக்கிறான். ஏதோ கால பெற்று கயர் எடுக்கிறதல்ல. எங்க ஆமே. பேசலாம். தன்னை வெறுக்க அனுபவம் உங்களுக்கு வேணும். தன் குடும்பத்தை அதோட சுமக்க அனுபவம் வேணும். நீ சாட்சியாய் மாறுகிற. அப்போஸ்தலர் 1:8 பெண்பனி சொல்லணும், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவரை சாட்சி சொல்லி நான் கூப்பிடுகிறேன். என் இயேசு நல்லவர், என் குடும்பத்தை நடத்த நல்லவர், என்னை வெறுக்க வைக்க நல்லவர், பிதாவோடு நடக்க என் இயேசு வல்லவர் என்று சொல்லி நீ சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படி என்ன பார்த்தா மாற்றம் இல்லையோ? நான் இப்போது என்ன பார்த்த உனக்கு மாற்றம் காணவில்லையோ? இல்ல பிரதர், எனக்கு மாற்றம் காணவில்லை. சிஸ்டர், எனக்கு மாற்றம் காணவில்லை. இயேசு சொல்லுவா, எனக்கு மாற்றம் காணுகிறது. ஆனபடி என் சிலுவை உனக்குள் இருக்கிறதுனாலே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான். ஆமே. சில பிரசங்கள்லாம் சென்னை பட்டணம் பேசினா அவர் திருந்தி இருப்பாங்க ஐயா, நிறைய திருந்துவாங்க ஐயா. நம்ம ஏன்னே தெரியல. ஹல்லேலூயா. நான் யாருக்கோ பேசும் போல தான் இருக்குது, எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வேற வழி இல்லையா. எனக்கு இது தான் கத்த தந்திருக்க வசனம். ஆமே. சிலுவெடுப்பீங்களா? எத்தனை பேர் சிலுவெடுக்க ஆசைப்படுறீங்க? உண்மையை சிலுவெடுக்க ஆசைப்படுறீங்களா? உங்களை விட்டு கொடுங்க, உங்களை வெறுங்க. உங்களை வெறுத்து கொண்டது சிலுவை எடுக்கும் போது பிசாசு உன்னை தொட முடியாது. நாளுக்கு நாள் நீ வளர்ந்து கொண்டிருப்பாய். கல்வாரி சிலுவை எடுக்கிறதுனாலே பரலோக ராஜ்யத்தை கத்த தந்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு புஸ்தகத்தில் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 12வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். மத்தேயு, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகளாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகளால் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகளாய் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
இதுல ஃபைனல சொல்லுங்க, வரம் பெற்றவனுக்கு மாத்திரம் தான் முடியும். ஆமென். வரம் பெற்றவன் சொன்ன என்ன? வரம் பெற்றவங்க என்ன? விசுவாசி என்ன? கிறிஸ்துவின் சிலுவை எடுத்து அனுபவிப்பவர்கள், கிறிஸ்துவின் ரகசிய பாதைகளை அறிந்து கொண்டு நடப்பவர்கள், கிறிஸ்துவுக்காக தன்னை வெறுத்து வெறுத்து நடக்கிற மனுஷன் தான் வரம் பெற்ற மனுஷன். அல்லேலூயா. இந்த 3 காரியத்துக்கு நான் போகவில்லை, ஒரு காரியம் மாத்திரம் பேசுகிறேன். ஒன்று, பிறப்பிலே ஒன்றுக்கும் உதவாமல் பிறக்கிற பாத்திரங்கள். ஆணும் பெண்ணும் கெட்டவங்க எனக்கு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது, அது பிறப்பில் வருகிறது. அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது, ஒன்றுக்கும் உதவாமல் பிறக்கிறவங்க, கால்கை இழந்து பிறக்கிறவங்க, முற்றிலும் சப்பானிய நிர்வாண சப்பானிய பிறக்கிறவங்க, இவங்களால ஒரு பலனும் கிடையாது. ஆனா பரலோகம் இவங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. இவங்க பூமியில ஒன்றும் அனுபவிக்க முடியாது, பூமியில மாம்ச சந்தோஷம் எல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. இரண்டாவதாக, மனுஷர்களினாலே ஆக்கப்படுகிறவர்கள், ஒதுக்கப்படுகிறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க சொல்லுவீங்க, என்னை ஒடுக்குறாங்க, தேசத்தில் என்னை சிறுமைப்படுத்துறாங்க, தேசத்தில் பல பட்டங்களை சொல்றாங்க. இது ஒன்று நீ பயப்படக்கூடாது. இந்த மனுஷ ஒதுக்குதல் ஆதிகாலமே இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அப்படி ஒதுக்குற ஜனம் அடித்ததுனால கோம ஸ்டேஜுக்கு போறாங்க. சிலர் சின்ன வயதில் ஏதோ ஒரு தப்பு செய்து ஜெயிலுக்கு போறாங்க. சின்ன வயதில் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க. ஒரு சீரழிகிற வாழ்க்கைக்குள்ள தள்ளுக ஒரு கூட்டம் ஜனம். ஆனா இது எல்லாமே உலகத்துல இருக்கிறது. ஆனா 3வது கூட்டம் ஜனம், அல்லேலூயா, பரலோகத்துக்காக வைராக்கியம் கொண்ட ஜனம், பரலோகத்துக்காய் மரிப்பதற்கு நிற்கிற ஜனம், பரலோகத்துக்காய் எதையும் இழக்க நிற்கிற ஜனம், பரலோகத்துக்கு தன் மாம்சத்தை வெறுக்கிற ஜனம். இந்த ஜனத்தை தான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனபடி ஒரு மனுஷன் இயேசுவோடு நடக்கிறவன், ஒரு மனுஷி இயேசுவோடு நடக்கிறவங்க சில காலகட்டம் கழியும் போது தன்னை அன்னகராய் மாற்றிக்கொண்டு, புருஷன் உள்ளவள் புருஷன் இல்லாதை போலவும், மனைவி உடையவர்கள் மனைவி இல்லாதை போலவும், பிள்ளை உடையவர்கள் பிள்ளை இல்லாதை போலவும் தங்களை மாற்றிக்கொண்டு ஒரு அடிமையின் கோலம் படுத்தி கிறிஸ்துவின் சிலுவை சுமந்து இந்த பூமியில ஒன்றுமே இல்லை என்று சொல்லி மனதார தன் சிந்தனையிலே இழந்து நடக்க ஒரு கூட்டம் ஜனம். சில திருமணம் பண்ண மாட்டாங்க, சில போதகர்கள் கூட இருக்காங்க திருமணம் பண்ணது கிடையாது. அதுக்கு நான் சொல்றேன், அல்லேலூயா. சிலவங்க காதலிப்பாங்க, காதல் ஃபெயிலியர் ஆன பின்பு அது வேண்டாம் என்று சொல்லி திருப்பி வந்து அவங்க தன்னுடைய கட்டளை ஊழியம் செய்து வெறுக்கிறவங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஆளு கூட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு ரிலேஷன்ல இருக்கிற ஆள் வாலிபத்திலே ஒரு பெண்ணை காதலித்தால், காதலித்து நடந்து கொண்டு வந்தால், திருமண நாட்கள் வரும்போது நீ அழகில்லை என்றும் கால் சகலம் பிழை இருக்கிறது என்றும் குள்ளையன் என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டான். அந்த சோகத்தில் மரிக்க போனா, அந்த சோகத்தில் தற்கொலை பண்ண போனா, தற்கொலையிலிருந்து ஆண்டவர் நேரே காப்பாற்றினா. அல்லேலூயா. நீ காதலிக்க பிறக்கவில்லை, இதுக்காக பிறக்கவில்லை, என் ராஜ்யத்துக்காக நீ பிறந்திருக்காய் என்று சொல்லி அவரை தப்புவித்தார். பின்பு பைபிள் ஸ்டடியை படித்தான், கற்றுக்கொண்டான். நாளடைவில் இந்நாள் வரை ஒரு 70 வயசுகிட்ட ஆச்சு, திருமணம் பண்ணாதபடி தனித்திருந்து ஆண்டவருக்காய் காத்து ஜெபித்துக் கொண்டிருக்க ஒரு பிறவி. ஆமென். பிரைஸ்லாம். நம்ம என்ன இழந்தோம்? நம்ம எதை ஆண்டவருக்கு இழந்தோம்? பிரைஸ்லாம். ஏதா இழந்திருக்கோம் மக்களை? நம்ம இன்னைக்கும் பிள்ளைகள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஹஸ்பண்டு சரியில்லை, இப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே. நம்ம ஒன்றும் இழக்க இல்லையே. ஆமே, இழந்திருக்கிறோமா? பிரைஸ்லாம். அப்படி நம்ம இழக்க தொடங்கினா இன்னைக்கு பயங்கர கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்குமே. நம்ம அந்த ரகசியங்களை அறிந்திருந்தா ரொம்ப கூட்டம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குமே. இன்னைக்கு கிறிஸ்தவனை ஒரு மாறுதல் சொல்ல மாட்டானே. இன்னைக்கு கிறிஸ்தவனை ஒரு நபர் மாறுதல் சொல்ல மாட்டாங்களே. உங்க காட்டுப்புத்தூர் பகுதியோ இந்த பகுதி எந்த பகுதியிலே நீங்கள் இருந்தாலும் உங்களை சீன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, நீ உயர்ந்தவள், தன்னை வெறுக்கிற நபர் உயர்ந்த சாணத்தில் கிறிஸ்துவோடு நடக்க அனுபவமாக்கும். இங்கே பூமியில மாம்சத்தின்படி நடந்தால் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவோடு நடக்கிறதுனால உன்னை சீன்னு சொல்ல விட மாட்டார். அந்த இடமெல்லாம் கர்த்தர் சொல்லுவா, நீ என் பிள்ளை, ஒருவர் உன்னை தொட முடியாது, உன்னோடு இருக்கிறேன்னு சொல்வதற்குத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கார். அல்லேலூயா. ஆமென்.
அதுதான் பரலோக ராஜ்யம். உங்க பிள்ளை இருக்கும், வளர்ந்து வருவார்கள். காலகட்டமாகும் போது உங்க வேலையின் மத்தியிலே, சுகவாழ்வின் மத்தியிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக உங்களை வெறுத்து கொண்டது சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பீங்கன்னு சொன்ன பின்னே ஒரு பெரும் ஜன கூட்டத்தை ஒரு நாள் நேட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே நேட முடியாத, 5 ஆள் கூட நேட முடியாது, ஒரு நபரை கூட நேட முடியாது, ஒரு நபரை கூட பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்படி அவர் அன்னகளாய் தங்களை மாற்றிக் கொள்றாங்க. அல்லேலூயா. சிலவங்க அன்னகளாய் மாற்றிக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வருகிற பணத்தை எல்லாம் சுருட்டி சொந்தத்துக்கு கொடுப்பாங்க. அது தப்பு. வருகிற பணத்தை எல்லாம் சுருட்டி படிக்க வைப்பாங்க பிள்ளைகளை, அடுத்த பிள்ளைகளை, பெரியப்ப பிள்ளைகளை, சொந்த தம்பி பிள்ளை. இது ஒன்று தப்பு. பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. தன்னை வெறுத்தவன் முற்றிலுமாய் வெறுத்திருக்க வேண்டும். ஆனால் பணத்தை கொடுக்கலாம், வருகிற ஏழைக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து தன்னை பூமியில வெளிப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனப்படி நான் சொல்லுகிறேன், நம்ம என்ன வெறுத்தோம்? நம்ம எதை வெறுத்தோம்? நமக்கு துக்கமாக்கும். பிசினஸ் ஓடவில்லை, துக்கம். தொழில் கிடைக்கவில்லை, துக்கம். ஃபார்னுக்கு போக முடியல, துக்கம். 10 பணம் சம்பாதிக்க முடியல, துக்கம். வீடை கட்ட முடியல, துக்கம். மனைவியை பார்க்க முடியல, துக்கம். நிறைய துக்கம். ஆனா எப்போது இது சரியாகும்னு சொன்னா, எப்போது கிறிஸ்துவுக்காய் சிலுவை சுமக்கும் போது உங்க காரியம் ஜெயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒன்றுக்கு அவர் விலக்கி வைக்கிறவர் அல்ல. நீ ஏதாவது அவருக்காக விட்டு கொடுத்தால் நிச்சயம் அதுக்கு செய்வார். அல்லேலூயா. பேதுரு கூட கேட்கும்போது, நான் மனைவியும் பிள்ளைகளையும் போட்டையும் விட்டாக வருகிறேன், நீ எனக்கு என்ன தருவீன்னு கேட்ட உடனே சொல்லுகிறார், இங்க உனக்கு குடிக்க நான் தண்ணி தருவேன், இங்க உனக்கு வஸ்திரத்தை தருவேன், உங்க உனக்கு சோற தருவேன், இதெல்லாம் உனக்கு தருவேன், ஆனா நித்திய ஜீவன்ல என்னோடு இருக்கும்படி அருளை செய்வேன்னு சொன்னா, அதுதான் அருமையான தேவனுடைய சபையை நாம் வாழுகிற காலம். கொஞ்சம் நமக்கு எப்போ முடிவுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அட்டாக் வருது, ஏதோ ஒன்று வந்து, நம்ம டாக்டர்லாம் இருக்காங்க, திடீர்னு என்னெல்லாமோ சம்பவிக்கிறது, திடீர்னு நம்முடைய முடிவுண்டாகிறது. எங்க போய் நிற்க போறோம்? அடுத்து 10 வருஷம் எனக்கு வாழ வேண்டும் என்று சொன்னா வாழ முடியுமா? இனி 15 வருஷம் வாழ்ந்து உம்மோட நடப்பேன்னு சொன்னா வாழ முடியுமா? நடக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுவா, இத்தனை நாள் ஒன்று நான் வச்சேன் இல்ல, ஏன் நீ என்னோட நடக்கல? இத்தனை நாள் உனக்கு புத்தி சொன்ன இல்ல, ஏன் என்னோட நடக்கல? ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, இது கடைசி காலம். நீங்க ஜாக்கிரதையோடு இருந்தால் மாத்திரம் சபை தப்பி போகும். இல்லாவிட்டால் டான்ஸும் பாட்டும் கூத்துமாக சபை தொலைந்து போகும். உன் ஆத்தும நஷ்டப்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி நீங்கள் ஒரு லெவல் ஆகும்போது, ஆண்டவருடைய சத்திய வசனம் உங்களுக்குள்ள பிடித்துக் கொள்ளும் போது, நீங்க பூரணமாகும் போது உங்களை அன்னகளாய் மாற்றிக் கொள்வீங்களா? அல்லேலூயா. நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் ஒன்றும் கொண்டு போனதில்லை. என் தாத்தா வழியா போக போறேன், என் அப்பனுடைய வழியா போக போறேன், என் புருஷன் வழியா மண்ணுக்கு போக போறேன். இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. என்னை மாற்றிக்கொண்டால் மாத்திரம்தான் கிறிஸ்துவோடு நடக்க முடியும் என்று சொல்லி நீ சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே போவாயானால் கர்த்தர் அந்த மேலான ராஜ்யத்துக்கு உன் பேரை குறைப்பா. அந்த ராஜ்யத்தை நீ அடையாம போவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். சத்தியத்தை அறிகிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். என் கவலை எல்லாம் என்னை குறித்தாக்கும், என் பாரம் எல்லாம் என்னை குறித்தாக்கும், என் சிந்தனை எல்லாம் என் மனைவி பிள்ளைகளை குறித்தாக்கும். அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன், என்னை நான் வெறுக்கிறேன். என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் என்னை உருவாக்கிறேன் என்று சொல்லி உன்னை வெறுப்பாயானால் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உன் சரீரமான சபைக்குள்ளே தரவல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுகத்தை சாகடித்தா சுகமா வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை வெறுக்க பழகணும் மக்களே.
என் பிள்ளைகளே, உங்களை வெறுக்க பழகுங்க. உங்களை இப்போது வெறுக்க பழகுனாதான் உங்களுடைய இயேசு நடப்பா. இப்போது கொஞ்சம் ட்ரிங்குக்கு அடிமையாகி, சின்ன சின்ன காரியங்களுக்கு அடிமையாகி, உலகத்தில் அநேக ஆயுசுகள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அழகான ஒரு போதனை கேட்டோம். டிவியில் அவர்கள் குட் நியூஸ் போதனை கேட்டோம். டிவியில் அவர்கள் ஆசீர்வாதத்தை கேட்டோம். 1ஆம் தேதியான பயங்கர ஆசீர்வாதம். இது ஒன்றும் உனக்கு சாத்தியதே அல்ல. இது ஒன்று சரீரத்தை நன்மையை பேண முடியாது. அந்த பொய்யான வார்த்தைகளை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் தனித்தனியாக கிறிஸ்துவோடு உங்கள் பாவத்தை சிலுவையில் அறைந்து கொண்டு நீங்கள் அவரோடு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை வெறுத்து விட்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போது உன்னை நிறுத்தி அவருடைய சிலுவை எடுக்காயோ, பரலோகத்தில் என் ஆண்டவர் சொல்லுவா, இது எனக்கு சொந்தமான பாத்திரம், என் ராஜ்யத்தில் ஒரு இடத்தை உனக்கு தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 படிச்சு பார்ப்போம். நேரமாய் விட்டது. வெள்ளாட்டுக்கிடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தத்திலே பிரவேசித்து உங்களுக்காக ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கினார். கவனிச்சுக்கிடுங்க. நிறைய அண்ணமாருக்கு வசனம் புரியல. பல ஆண்டுகளா நீங்க சபைக்கு போனவங்க தான். சரியா நிருபங்களை நீங்க அறியாவிட்ட கஷ்டமாக்கும். நானும் மண்ணுக்கு போகும்போது உங்களை அங்கே பரலத்தில் காணணும். நான் மேய்த்த ஆடுகளை நான் இல்லைன்னா உங்களும் கஷ்டமாக்கும். சொல்லுவீங்க, இத்தனை நாள் மேய்ச்சி என் பாஸ்டர் போயிட்டாரு, மண்ணுக்கு நிறையத்து போயிட்டார். ஒரு 100 பேரை அது காண விரும்புகிறேன் பரலோகத்தில். சரியா? பிரைஸ்லாம். ஆமே. அவர் தன் காளை ரத்தம் அல்ல, ஆட்டு ரத்தம் அல்ல, மாட்டு ரத்தம் அல்ல, தன் சொந்த ரத்தத்தை உனக்காய் சிந்தி. அல்லேலூயா. இதுக்கு தான் பிதா பூமியில இயேசுவை கொண்டு வந்தது. சொந்த ரத்தத்தை சிந்தி ஏலி ஏலி லமஸ்தானியான்னு சொல்லி அந்த கல்வாரி சிலுவையில எல்லா ரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தி ஜீவனை விட்டால் திரைச்சீலை 2ஆய் பிளந்தது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். வேத பண்டிதர்கள் சொல்லும் போது அந்த திரைச்சுவரை நெசவினால் பயங்கரமான வஸ்திரங்களாலே நெசவு கொண்டு கூடின கோல்ட்டி கொண்டு பின்னினதாக்கும். அதை வைத்து தான் அடைத்திருந்தால் மகா பரிசுல யாரும் பார்க்க முடியாது. 2 குதிரைகளை கட்டி, ஒரு குதிரை அங்கே இந்த ஒரு சைடு குதிரைகளை கட்டி கிழித்தா கூட கிழிக்க முடியாதபடி ஒரு ஸ்ட்ராங்கா செய்திருந்தாங்களாம். அந்த கல்வாரியிலே அவர் மரிக்கும் போது 2ஆய் அந்த திரைச்சீலை கிழிந்தது. உனக்காக எனக்காக உள்ளே பிரவேசிப்பதற்காக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நீ கடந்து வருவதற்காக அந்த தடையை உடைத்து அவனுக்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் அப்படியே பெற்றுக்கொள்ளும். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. ஒரு அபிஷேகத்தின் நதி இறங்க போகிறது. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்களை மூட போகிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. தேவ மகிமையை காண போறீங்க. தேவனுடைய வல்லமையை காண போறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பிள்ளை, தெய்வீக அலங்காரமான ஒரு ஆலயத்தை நிரப்பிக்கொள், நிரப்பிக்கொள், நிரப்பிக்கொள். வியாதிகள், நெருக்கடிகள், சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே வெளியேறட்டும். இப்போதே வெளியேறி போவதாக. தடைகள் உடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் சரியாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்போது சுகமளிக்கிற வல்லமை திருச்சபை மேல் இறங்கி வருவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கை தவறும் போதும், நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்காமல் போகும் போதும் முதல்ல நம்மளைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேணாம். எப்படி இருக்கிறேன்னு ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் திருச்சபை. சரியா தம்பி மாதிரி புரியுதா? மக்களை உங்களுக்காக சொல்ற, நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்க. நான் ஏன் எனக்கு ஏன் நிம்மதி இல்லை? உன்னை அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லா குற்றங்களை ஆண்டவர் ஸ்கேன் போட்டு காட்டி தருவா. அந்த குற்றங்களை நீ சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸ்லாம். அவர் சொந்த ரத்தத்தில், நீங்க யாரும் சபைக்கு வருகிறவங்க அல்ல,
யூதனுக்கு மாத்திரம்தான் ஆராதனை, யூதனுக்கு மாத்திரம்தான் அங்க உள்ள வந்து ஒரு ஆசாரியனுக்கு பணிவிடை செய்ய முடியும். அது தடையா இருந்தது. அந்த தடையா இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி யூதனுக்காக வைராக்கியம் பாராட்டி வைத்திருந்த மகாபரிசு ஸ்தலத்தை இரண்டாய் உனக்கு பிளந்து உள்ளே வா என்று அழைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது இரண்டாய் கிழிந்தது. அப்படியானா இருதயத்தை கட்டி வேந்த கட்டு அவர் கிழித்து மாற்றினார் உனக்காக. அப்ப நீ என்ன செய்யணும்? அவர் ஆட்டு ரத்தம் கொண்டு மாட்டு ரத்தம் கொண்டு மீட்காதபடி என்னை சொந்த ரத்தத்தினாலே மீட்டு எனக்கு ஒரு பாதையை காண்பித்திருக்க. நீ வருவதற்கு ஒரு பாதையை காண்பித்தா. நீ அப்பாவோட பிள்ளை தானே, ஏசப்பாவோட பிள்ளை தானே. நீங்க உன்னையும் வெறுத்து உன்னை சிலுவையில் அறைந்து பாவ மன்னிப்பை உண்டாக்கி கொண்டு அவர் கடந்து போன பாதையிலே போவதற்கு உன்னை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பாயானால் அதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ உன்னை பலி செலுத்தி உமக்காக என் உயிரை கொடுக்கத்தக்கதாய், உமக்காக எல்லாத்தையும் வெறுக்கிறேன் சொல்லி, உமக்காக எல்லாம் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவர், எடுத்துக்கொள்ள என் ஜீவனை எடுத்துக்கொள்ள, உன்னை இங்க வேண்டாம் என்று சொல்லி உன்னை பலி செலுத்தும் போது அந்த திரைச்சீலை திறந்ததை போல உனக்காக பரலோகம் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒருவனும் பூட்ட முடியாது. அது கர்த்தரே திறக்கிறார், ஒருவனும் பூட்ட முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி இந்த சரீரத்தை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேய புஸ்தகம் இந்த ஒரு வசனத்தை படிச்சு நான் முடிக்க போறோம். எபிரேய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. அல்லாமலும் ஐயோ ஒரு ஆள் படிங்க. காளை வெள்ளாட்டு கடை இவைகளுடைய ரத்தம். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இதுக்கு தான் ஓடுறாங்க. பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு மக்காய்க்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சிலர் சபரிமலைக்கு ஓடிக்கொண்டிருக்காங்க 3-4 தேங்காயை எடுத்துக்கொண்டு. ஆமென். சிலர் கங்காயத்தோடி ஓடிக்கொண்டிருக்காங்க. அதில் குளிச்சா போதும் என்று சொல்லி, யமுனா நதியில போனா போதும் சரியாவும் அநேக நினைப்பதுண்டு. சிலர் வேளாங்கண்ணில போனா போதும், இதொன்றும் பாவம் மன்னிப்பாகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முன்னாட்களில் யூதர்கள் தப்பி போகும்படியாக, மாம்சத்திலே பிழைக்கும்படியாக பலி செலுத்த சொன்ன அந்த ஆராதனைகள் எல்லாம், சானங்கள் எல்லாம். அல்லேலூயா. இதனால பூரண ரட்சிப்பு கிடையாதுங்க. ஆனபடிதான் தாளை உள்ள வசனம் படிங்க, நான் புரிய சொல்ல. ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அது அன்புங்க. அது அன்பு. சரியா? புத்தி உள்ள ஆராதனை. இயேசு பூமியிலே பிரசவிக்கும் முன்னே ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3:5 கொடுத்த வார்த்தையின்படி சிறையின் வித்து பிறந்து தான் ஆகணும். சகல பாவத்தை இந்த மாம்சத்தின் வழியாய் நம்மை சுமக்க வைத்தான் சாத்தான். கால் முதல் தலைவரை பாவத்தை சுமந்து கொண்டிருக்க நம்மை இந்த பாவத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்டாப் பண்ணுங்க. எத்தனை காணிக்கை கொடுத்தாலும், எத்தனை ஆராதித்தாலும், எத்தனை ஜெபித்தாலும் இந்த பாவம் விட்டு போகாது. ஆனபடி தேவன் ஒரு பிளானிங்கை உண்டாக்கினார். தன் குமாரனை பலி செலுத்த ஒரு பாத்திரமாய் பூமியில வைத்தார். அதை போல தேவ பிள்ளைகள் உயர்ந்த வஸ்திரம் வேண்டாம், உயர்ந்ததொன்னும் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இப்படி நீ தன் சரீரத்தை ஒரு ஜீவ பலியை ஒப்புக் கொடுத்தார். நான் என் சரீரத்தை ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்கிறேன், இனி நான் அல்ல ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்ளும் போது பரலோகம் உனக்காய் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி ஜீவ பலியா இயேசு பூமியிலே வந்து காணிக்கையெல்லாம் தூக்கி தூர போட சொன்னார். என்னை பொய்யான பிரசங்கம் தசமெல்லாம் தூக்கி தூர போடு, கொடுத்தா கொடு. அதனால பரலோகத்துக்கு போக முடியாது. எப்போது ஒரு 50 வயசு 60 வயசாகி ஒரு 40 வயசாகி இளைஞ பருவத்தை விட்டு வரும்போது
கிறிஸ்து 33 வயசில் உள்ள அந்த அறிவை நீ எடுத்துக்கொண்டு நீ தனியாய் ஆண்டோட சொல்லணும், நான் பலி செலுத்துகிறேன் ஆண்டவரே, இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனி ட்ரிங்க்ஸ் போட மாட்டேன், இனி அவதூறு செய்ய மாட்டேன், மயக்க மருந்து சாப்பிட மாட்டேன், ரகசிய பாவை இனி இருக்காது, இனி வாழுங்காலம் உமக்கென்றே வாழ்வேன் என்று சொல்லி உம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தது போல நானும் என் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னா அது புத்தி உள்ள ஆராதனை. அப்போதே உனக்காக பரலோகம் திறக்கமே தவிர வேற வழியிலே பரலோகம் திறப்பதில்லை. அப்படியே நாம் கரங்களை தட்டி கதை நன்றி செலுத்தி நாம் அப்படி எழும்பி நிற்போம், அப்படி எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.